வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மீடியா. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா Adobe Illustrator CC 2020. ஓகே, ஸோ we go into the topics. Adobe Illustrator அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெக்டார் பேஸ்ட் சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ சிசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் க்ளவுட். ஓகே, இப்போ ரீசெண்ட் வேர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடை பேஸ் பண்ணி அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் கிராஃபிக்ஸ் எடிட்டர். ஓகே, ஸோ Adobe Illustrator வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் கிராஃபிக்ஸ் எடிட்டர். ஓகே, ஸோ இதுக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் மேடப் ஆஃப் பிக்சல்ஸ். ஓகே, பட் Adobe Illustrator வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சரி, இதனால என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன யூசஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிக்சல்ஸ் இருக்குல்ல. ஓகே, ஸோ அந்த பிக்சல் பேஸ் சாஃப்ட்வேர் தட் இஸ் ஃபோட்டோஷாப்பில் ஒரு நல்ல ரெசல்யூட்டட் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே வந்து அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது, பெருசு பண்ண முடியாது. பட் ஆனால் இல்லுஸ்ட்ரேட்டரில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 இன்ச் வரைக்கும் பண்ணலாம், 1000 இன்ச் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதில் பிக்சல்ஸ் அப்படின்றதே உடையாது. ஓகே, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்லையும் பாத்லையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லோகோஸு, ப்ரௌச்சர்ஸ், பிரிண்டிங் அப்படின்னு எந்த ஒரு இதுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது டெவலப்டு பை Adobe. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 1985ல் க்ரியேட் பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க. வேர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா Illustrator 1, Illustrator 88 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ Adobe used to create logos, brochures, flyers and all other printing designs. ஓகே, ஸோ பிரிண்ட் ஆகக்கூடிய நிறைய டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து Illustrator தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த Illustrator அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த லோகோ, ப்ரௌச்சர், ஃப்ளையர் எல்லாமே க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, சடனாக இப்போ ப்ரௌச்சர் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா சடனாக அவங்க லோகோ கேட்பாங்க. லோகோ வரும்போது நீங்கள் ப்ரௌச்சர்லேருந்தே அந்த லோகோ எடுத்து நீங்கள் கொண்டு வந்து வேறு ஃபைலில் அப்லோட் பண்ணி நீங்கள் அது பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதை வந்து பூம் பண்ணிக்கலாம். பூம் பண்ணி பெருசான்னு கூட நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இல்லை எனக்கு சின்னதாக வேணுனாலும் நீங்கள் சின்னதாக பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக ஸ்விட்சின் இல்லுஸ்ட்ரேட்டருக்குள்ளேயே ஸ்விட்சின் பண்ணி யூ கேன் மேக்ஸிமைஸ் இட், யூ கேன் மினிமைஸ் இட். ஓகே, ஸோ அந்த சைஸை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரீசெண்ட் வேர்ஷன் ஆஃப் Illustrator வந்து பார்த்தீங்கன்னா CC 2020. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து வந்தது அப்படின்னா லேட்டஸ்ட் வேர்ஷன் CC 2020 வாஸ் ரிலீஸ்ட் ஆன் October 24, 2019. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேயே நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 24th ஜென்ரேஷன் இந்த ப்ராடக்ட் லைன். ஓகே, இது வந்து 24th ஜென்ரேஷன். Okay, so Adobe Illustrator was reviewed as the best vector graphics editing program in 2018 by PC Magazine. Okay, so இது வந்து best ஒரு editing software, that is vector graphics editing software. So இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டான software for your printing designs. Okay, so printing design நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் Adobe Illustrator சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக இன்டர்ஃபேஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தேட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்ஃபேஸ்லேயே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் Illustrator அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ட் ஆஃப் த சீரியஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் ஆல்சோ யூ கேன் ஏபிள் டு டிசைன் அ லாட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் Illustrator எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஓகே, எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க, வெக்டார் கிராஃபிக்ஸ். ஓகே, ஸோ வெக்டாருக்கும் ராஸ்டர், ஓகே, பிக்சல் பேஸ்டு இமேஜஸ்க்கும் வெக்டார் கிராஃபிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி வந்து வெக்டார் கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ளே போகும்போது நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஏன் செட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம அந்த ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணலாம். ஓகே, ஸோ எதுக்கு யூஸ் ஆகுது, ஏன் வந்து செட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ், தட் இஸ் Illustratorோட இன்டர்ஃபேஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
அப்புறம் பேனல்ஸ் எப்படி வந்து பேனல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம், பேனல்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல். ஓகே, ஸோ கண்ட்ரோல் பேனல் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அண்ட் சேவிங் ஒர்க் ஸ்பேஸ். ஓகே, நம்மளுக்கு தேவையான ஒர்க் ஸ்பேஸை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது, இல்லை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒர்க் ஸ்பேஸை நம்மளுக்கு ஓகே அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? அடோப் இல்லஸ்ட்ரேட்டர். ஸோ அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் பேஸ்ட் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ வெக்டார் பேஸ்ட் அப்படின்னும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் கிளிக் பண்ணும்போது இங்கே பாத் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ ஒரு பண்ணும்போது என் மவுஸை வந்து ஒவ்வொரு லைன் வைக்கும்போது பாத் அப்படின்னு வருது. ஸோ பாத், பாயிண்ட்ஸ், ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலபிள், எவ்வளோ வேணால் நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். பட் பிக்சல்ஸில் வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் சைஸுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ்க்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு, ஓகே, ஸோ ஒரு கிராஃபிக் டிசைனருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம கவர் பண்ணுறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ டூல்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ எப்படி இல்லஸ்ட்ரேட்டர்ஸில் என்னென்ன டூல்ஸ் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆர்ட் ஒர்க் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ கார்ட்டூன் பேக்ரவுண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ், ஓகே, ப்ரௌசர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃப்ளையர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஓகே, ஸோ இந்த லேஸ் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி அதை ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் வெக்டார் அண்ட் ராஸ்டர் இல்லாட்டி பிக்சல், ஸோ இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பார்க்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லோகோ வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இமேஜை நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இப்போது இந்த இதில் ஓகே, இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெக்டாருக்கும் ராஸ்டர் ஃபைலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் பிக்சல்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ், ஸோ லைன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்கேல் பண்ணலாம், பிகாஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் பிக்சல்ஸ். ஓகேவா? ஸோ இதை நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ ஜூம் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு நான் ஜூம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்டார். ஓகே, இப்போது இந்த பிக்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரெசல்யூஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிளாரிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பட் சில சைஸுக்கு மேலே வந்து அதை வந்து உங்களால் ஸ்கேல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஸ்கேல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ ஸ்கேல் பண்ணுறேன். இதை ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேக் ஆகுது. ரைட்டா? ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது இந்த பிக்சல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இது ஃபுல்லாகவே ஸ்கேல் பண்ணியிருக்கேன், ஒரு ஷீட்டுக்கு ஃபுல்லாகவே ஸ்கேல் பண்ணியிருக்கேன். சரியா? ஸ்கேல் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். பாருங்கள், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல், ஒரு பிரேக்கே இல்லாமல் நம்ம எப்படி சின்னதாக பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம ப்ளோ பண்ணும்போதும் இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபைல்லேருந்து பெரிய பேனர் வரைக்கும் நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த வெக்டாரை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபைலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வெக்டாராக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆர்ட் ஒர்க்கை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து எவ்வளோ வேணால் ப்ளோ பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிக்சல் பதிலாக நீங்கள் வெக்டாரில் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இல்லஸ்ட்ரேட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்டாரில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இமேஜாக நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது அதை வந்து நீங்கள் பிக்சலாக இம்போர்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ எப்பயுமே இம்போர்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ரெசல்யூட்டட் இமேஜாக நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா
பர்ஃபெக்ட் குவாலிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ ரெசல்யூஷன் ரொம்ப கம்மியாக பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அது வந்து சின்னதாவே உங்களுக்கு எவ்வளோ சைஸ்ல அது வந்து ஒரிஜினலா கிரியேட் பண்ணாங்களோ, ஸோ அந்த சைஸ்ல மட்டும் தான் வைக்கிற மாரி இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு மேல உங்களுக்கு ப்ளோ அப் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு பிக்சல் ஆகும். ஸோ அதனால நீங்க ஏதாவது டவுன்லோட் பண்றீங்கனாலும், இல்லாட்டி ஒரு கிளையண்ட் கிட்ட இருந்து இமேஜ் வாங்கணும் அப்டின்னாலும், பிக்சல்ஸா நீங்க உள்ள கொண்டு வரீங்க அப்டின்னா, ஹை ரெசல்யூஷன்ல எடுத்துக்கோங்க. பட் நீங்க ஆர்ட் ஒர்க்கா நீங்க வந்து ஏதாவது ஒரு கோரல் ராவோ இல்லாட்டி இன்டிசைனோ ஓகே. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இபிஎஸ்ஸாக நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ளோ அப் பண்ணிக்கலாம். ஒரு இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணால் ப்ளோ பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு சைஸ்லேருந்து நீங்கள் பெரிய பேனர் வரைக்கும் கூட நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த வெக்டார் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது இதுக்குள்ளே போய் நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வொர்க் பண்றதுக்கு முன்னாடி இதோட ப்ரிஃபரன்ஸ் ஓகே. ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏத்த மாரி மாத்திக்கணும். ஓகேவா? ஸோ அது மாரி நம்ப இதுல தட் இஸ் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள ப்ரிஃபரன்ஸ வந்து நம்ப மாத்தப் போறோம். சரியா? அது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ எடிட்குள்ள போறேன். எடிட் மெனுக்குள்ள போயிட்டு, அதுல கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ப்ரிஃபரன்ஸ்க்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆரோ இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஆரோ உள்ள போனீங்கன்னா, ஜென்ரல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஜென்ரல்ல நான் கிளிக் பண்றேன். அப்படி இல்லன்னா கண்ட்ரோல் கே குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல். ஓகே. ஸோ இந்த ஜென்ரல்ல கீபோர்ட் இன்கிரிமென்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ இந்த கீபோர்ட் இன்கிரிமென்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கீபோர்ட்ல வந்து நீங்க வந்து ஆரோ கீஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுடைய செலக்ஷன் எந்த செலக்ஷன் இருக்கோ, எவ்வளோ மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்க குடுக்கலாம். எவ்வளோ பாயிண்ட்ஸ் இல்லாட்டி எம்எம்ல நீங்க மூவ் பண்றது அப்படின்னு. ஓகே. ஸோ அதே மாரி ஷிஃப்ட் புடிச்சு ஆங்கிள் ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளோ டிகிரில உங்களுக்கு ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ரவுண்டட் கார்னர் ஓகே. ஸோ ஷேப்ஸ்ல ரவுண்டட் கார்னர்ல போயிட்டு நீங்க வந்து கார்னர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 15.16 இருக்கும். ஸோ இத நீங்க எவ்வளோ வேணா குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ 1லேருந்து ஓகே. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அப்படி குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டிசேபிள் ஆட்டோ டெலிட் இது நம்மளுக்கு வேணாம். இன் ப்ரிசைஸ் கர்சர் ஓகே. ஸோ ப்ரிசைஸ் கர்சர் அப்படின்றது வந்து நான் சொல்றேன் எப்படி அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் ஓகே குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதில நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு பென் டூல் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ பென் டூலோட செலக்ஷன்ல போயிட்டு லேசர் செலக்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ லேசர் செலக்ஷன்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கர்சர் இருக்கு. அந்த லேசர் டூல் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி டிராக் பண்ணா எதுல வரும் அப்படின்றது எனக்கு கரெக்ட்டா தெரியல. இப்போ பட் நான் கிளிக் பண்ணி டிராக் பண்றதுனால எனக்கு கர்சர்லேருந்து வருது. பெர்ஃபெக்ட்டா அதுலேருந்து தான் எனக்கு கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா, பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து உங்களுக்கு எதுலேருந்து கிரியேட் பண்றது அப்படின்றது தெரியாது. லேசர்லேருந்து ஆகுதா? இல்லாட்டி அந்த கர்சர்லேருந்து ஆகுதா அப்படின்னு. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எடிட்ல போயிட்டு ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு ஜெனரல்ல இதில யூஸ் ப்ரிசைஸ் கர்சர் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட கர்சரே வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் மாரி வருது. ஓகேவா? ஸோ அதில சென்டர்ல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க இப்போ கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியா ப்ரிசைஸா நீங்க ஒரு கர்சர வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். சரியா? ஸோ ஜெனரல்குள்ள வரேன். அதே மாரி ஷோ டூல் டிப்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஷோ டூல் டிப்ஸ் அப்படின்றத நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசா நீங்க வொர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஷோ டூல் டிப்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மவுஸ வந்து கர்சர வந்து எந்த டூல் மேல வச்சாலும், அந்த டூலோட நேம வந்து அது காமிக்கும். அதோட ஷார்ட்கட்டும் உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? அந்த நேமும், ஷார்ட்கட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க அத ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷரா ஆஸ் அ ஃப்ரெஷர் ஓகே. ஸோ நீங்க அத ஆன் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். எதனால அப்படின்னா, நீங்க அத கரெக்ட்டா நீங்க கிளிக் பண்ணும்போது, நான் அந்த டூல தான் செலக்ட் பண்றேனா, இல்லையா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஆன்டி அலைஸ்ட் ஆர்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ டிஸ்ப்ளே பிரிண்ட் சைஸ் அட் 100% ஜூம். ஓகே. ஸோ நீங்க பிரிண்ட் சைஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா 100% ஜூம்ல நீங்க இது பண்ணிக்கலாம். சரியா? டபுள் கிளிக் டூ ஐசோலேட் அத வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஐசோலேட் பண்றதுக்கு ஓகே. ஸோ நான் நெறைய இதில வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து டபுள் கிளிக் டூ ஐசோலேட் அப்படின்றது வந்து கண்டிப்பா நீங்க குடுத்துக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேல், ஸ்ட்ரோக் அண்ட் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, நான் இத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இப்போ
இந்த ஒரு இது இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதை நான் ப்ளோ அப் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரோக்கும் இதுக்கு நான் ஷேடோ எஃபெக்ட் கொடுத்துருந்தேன்னா அந்த எஃபெக்ட்டும் சேர்த்து ஸ்கேல் ஆகும். ஓகேவா? ஸோ சில டைம்ஸ் நம்மளுக்கு அது தேவைப்படும், சில டைம்ஸ் அது தேவைப்படாது. உங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு பெட்டர். ஏன்னா பிகாஸ் நம்ம ஸ்கேல் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியே நம்மளுடைய ஸ்ட்ரோக்கும் சரி எஃபெக்ட்டும் சரி ஸ்கேல் ஆகணும். ஓகேவா? ஏன்னா திருப்பியும் நான் அதை வந்து ஸ்கேல் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் போய் நான் அதை மாடிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் ஸ்ட்ரோக்கையும் எஃபெக்டையும் நான் மாடிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பில் சைஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்ன சைஸில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ட்ராக்கிங் எவ்வளோவில் இருக்கும். ஸோ பேஸ் லைன் ஷிஃப்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு பேஸ் லைன்லேருந்து எவ்வளோ பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து வரணும். ஓகே, ஸோ ஈஸ்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா லாங்குவேஜ். ஓகே, ஸோ ஈஸ்டர்ன் லாங்குவேஜ் எல்லாம் தெரியணும் அப்படின்னும் போது நீங்கள் இதை கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரீசன்ட் ஃபாண்ட்ஸ். ஓகே, ஸோ ரீசன்ட் ஃபாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக இப்போ ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ சடனாக டைப்பை வந்து ஃபாண்ட்டை வந்து மாற்றிட்டே இருக்கீங்க. சடனாக ஒரு ஃபாண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த பேரை விட்டுட்டு திருப்பியும் சர்ச் பண்ண போகிறீங்க. ஓகே, ஒரு 5 சர்ச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஆர்டரா முன்னாடி போட்டது நான் பெட்டராக இருக்குமே அப்படின்னு தோணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைப்பில் அந்த 10 ஃபாண்ட் லாஸ்ட்டாக சூஸ் பண்ண 10 ஃபாண்ட்டும் உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் ப்ளோ அப் பண்ணிக்கலாம். 15 வரைக்கும் கூட நீங்கள் ப்ளோ அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 ரீசெண்டாக யூஸ் பண்ணது வரும். ஓகேவா? ஸோ ஆட்டோ சைஸ் நியூ ஏரியா டைப். ஓகே, ஸோ ஆட்டோ சைஸ் நியூ ஏரியா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏரியா டைப்பை வந்து ஃபில் பண்ணி அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு பெருசாக இருக்குது, தட் இஸ் நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இது வந்து ஆட்டோ சைஸ் ஆகிக்கும். நம்மளுக்கு இது தேவையில்லை. ஏன்னா பிகாஸ் நம்ம டிசைன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸ்க்குள்ளேயே நம்ம அதை பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எனேபிள் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகே, ஸோ யூனிட் செட்டப். ஓகே, ஸோ யூனிட் செட்டப் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை கிளைண்ட்டு என்ன இதில் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாயிண்ட்ஸா, பிகாஸா, இன்ச்சஸா, மில்லிமீட்டரா, சென்டிமீட்டரா அப்படின்றத நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க சென்டிமீட்டரில் கேட்டாங்கன்னா சென்டிமீட்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நியூ ஃபைல் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரோக்கும் உங்களுக்கு சென்டிமீட்டரில் வேணுமா, பிகாஸில் வேணுமா, ஸோ அது பாயிண்ட்ஸ்லேயே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி டைப்பும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கைட்ஸ் அண்ட் கிரிட்ஸ். ஓகே, ஸோ கிரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அது என்ன கலரில் இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிரிட் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நான் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். எதனால அப்படின்னா நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இப்போது இன்டர்ஃபேஸ் பற்றி பார்ப்போம். சரியா? ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மெனூஸ் இருக்கும். சரியா? ஸோ இதை ஜஸ்ட் ரீசெட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அண்ட் இங்கே போயிட்டு ஜஸ்ட் லே அவுட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ். நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு. சரியா? ஸோ கண்ட்ரோல் பேனல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸ். ஸோ நம்ம எத்தனை டேப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், எத்தனை ஃபைல்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே வரும். சரியா? ஸோ எத்தனை ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணாலும் இங்கே காமிக்கும். சரியா? இந்த மெனூஸில் ஃபைல் இருக்கும். ஓகே, ஸோ ஃபைலுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன ஓப்பன், க்ளோஸ், சேவ் இதெல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, ஸோ எடிட்டில் காப்பி, பேஸ்ட், ஓகே, ஸ்பெல் செக், ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஜெக்டில் நம்ம சில ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டைப்பில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, செலக்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் தட் இஸ் மெனூஸ் இருக்கும். சரியா? இந்த மெனு பார்லேயே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நான் இதை என்ன கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். நம்ம அதை பார்க்கலாம். சரியா?
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டூல் பார். ஓகே, ஸோ டூல் பாரை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 2 லைனில் வரும். பார்த்தீங்கன்னா இதில் டூல் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா சில டூல்ஸ் எல்லாமே இங்கே இல்லை. ஸோ இது பேசிக் டூல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கணும்னா இந்த எடிட் டூல் பாரில் போயிட்டு ஜஸ்ட் இங்கே போயிட்டு மேலே ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ டூல் பார்க்குள்ளே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பேசிக்னு இருக்குன்னு நான் அட்வான்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா டூல் பாருமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூல் பார் பேனல். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூல் பார் பேனல். சரியா, ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்டோஸ். ஓகே, பேனல்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேனல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ இதில் சின்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆரோ ஐக்கான் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஏன்னா பிகாஸ் எல்லாமே தனித்தனியாக ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் ரீசெட் லே அவுட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதை ஹைடும் பண்ணிக்கலாம், இதை எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேனல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கேயும் வந்து நிறைய பேனல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பேனல்ஸ் எல்லாம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒர்க் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படும். லைக் டெக்ஸ்ட்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த கேரக்டர்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த டைமில் இந்த பேனல்குள்ளே போய்ட்டு நம்ம ஈஸியாக அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி அது மேலே கிளிக் பண்ணிட்டீங்கனாலே ஹைட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு லேப்டாப்லேயோ இல்லாட்டி ஒரு சின்ன ஸ்க்ரீன்லேயோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் உங்களுக்கு ஷார்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, கொலாப்ஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ். ஓகே, ஸோ ஒர்க் ஸ்பேஸில் நிறைய ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, ஸோ பெயிண்டிங் பண்ணணும், பெயிண்டிங் ஒர்க் ஸ்பேஸ் போகலாம். பிரிண்டிங் பண்ணணும்னா பிரிண்டிங் ஒர்க் ஸ்பேஸ் போகலாம். ட்ரேசிங் பண்ணணும், ட்ரேசிங். டைப்போகிராஃபி பண்ணணும்னா டைப்போகிராஃபி. ஓகே, ஸோ ஆட்டோமேஷன் வேணுன்னா ஆட்டோமேஷன். லேஅவுட்டில் நம்ம இப்போ இருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இது எல்லாமே பேனல்ஸ். ஓகே, ஸோ இந்த பேனல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இருக்கும். ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்க்ரீன் எவ்வளோ ஜூமில் இருக்குது அப்படின்றத இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ 100% கொடுத்தேன் அப்படின்னா 100% நான் இங்கே ஜூம் பண்ணியிருக்கேன். சரியா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். சரியா, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஆர்ட் போர்டில் வந்து 2 ஆர்ட் போர்ட் இருக்குது. ஸோ 1 and 2. ஓகே, ஸோ 1 and 2க்கு நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். சரியா, அண்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆரோ இருக்குது. ஓகே, இங்கே செலெக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த செலெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நான் என்ன டூலில் இருக்கேன் அப்படின்றத இங்கே காமிக்கும். ஸோ நான் இப்போது பென் டூல் செலக்ட் பண்ணியிருக்கேன், பென்னு. ஓகே, ஸோ இப்போது நான் பிக்கர் டூல் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஐட்ராப்பர் காமிக்குது பாருங்கள். ஓகே, ஸோ நான் என்ன டூல் செலக்ட் பண்ணியிருக்கணும் அது வந்து இங்கே காமிக்கும். ஸோ இந்த சின்ன ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ. ஓகே, ஸோ கரண்ட் டூல் இல்லாட்டி டேட் அண்ட் டைம் வேணுன்னா டேட் அண்ட் டைம் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்பர் ஆஃப் அன்டூஸ் ஓகே நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆர்ட் போர்ட் நேம் ஓகே, ஸோ வேணுன்னா கொடுத்துக்கலாம். டாக்குமெண்ட் ப்ரொஃபைல் ஓகே, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். சரியா, ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கே சுவிட்ச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு இதுவும் நீங்கள் ஒன்றா கூட மாற்றிக்கலாம். சரியா, ஸோ லாஸ்ட்டாக போடணுன்னா இப்போ 12 இருக்குன்னா 12th போடணுன்னா லாஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வரணும்னா திருப்பி இந்த ஆரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்துடும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து ஸ்லைடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட் பண்ணுறதுக்கு அப் அண்ட் டவுன் ஸ்லைட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ரைட்டில் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேஸில் ஸ்லைடர் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டோட எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து கரெக்டாக நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம எப்படி வந்து நியூ டேப்ஸ் க்ரியேட் பண்ணுவோமோ ஸோ அது வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கும். சரியா, ஸோ எப்படி அந்த மாதிரி இருக்குமோ அந்த டேப்ஸ் மாதிரி இருக்குமோ ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். சரியா, ஓகே, ஸோ கண்ட்ரோல் பேனல். ஓகே, ஸோ கண்ட்ரோல் பேனல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு இதில் கண்ட்ரோல் பேனலில் என்ன ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் ஒரு டூலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். சரியா, ஸோ இப்போது நான் செலெக்ஷன் டூல் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ வெளியில் எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஃபுல்லாகவே மாறிடுச்சு. இதே மாதிரி டெக்ஸ்ட் டூல். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணோடனே இங்கே பேராகிராஃப் அதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த பிளேஸ் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோக்கோட கலர். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கோட பேனல். ஓகே, அதோட வெயிட்டு. ஓகே, வேல்யூபிள் வித் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் அதோட ஒப்பாசிட்டி. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரோட டைப்பு, ஃபாண்ட்டு. ஓகே, ஸோ அதோட ஸ்டைல். ஓகே, ஸோ அதோட சைஸ், பேராகிராஃப். ஓகே, ஸோ அலைனு, ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் நீங்கள் எப்போ வேணாலும் இதை கேரக்டர் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு இதுக்குமே உங்களுக்கு மாறும். ஸோ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஸ்டைலு, ஒப்பாசிட்டி எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்னலாம் வேணுமோ ஸோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, ஸோ சில இது உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் இதை மாற்றிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேராகிராஃப் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு ஆப்ஷனில் போயிட்டு ஓகே பேராகிராஃப் வேணாம் அப்படின்னா இந்த டிக் மார்க் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பேராகிராஃப் இல்லை பார்த்தீங்களா? ஓகேவா? ஸோ பேராகிராஃபை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி அந்த ஆப்ஷனில் போயிட்டு எனக்கு திருப்பி பேராகிராஃப் வேணும்னா அந்த டிக் கொடுத்தீங்க அப்படின்னா பேராகிராஃப் வந்துடும். ஓகேவா? சில டைம்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அ நியூ பர்சன் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில இது வந்து ஹைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ டோன்ட் கெட் பேனிக். ஜஸ்ட் அதில் போயிட்டு உங்களுடைய ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி திருப்பி உள்ள பேனலுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து அதை வந்து அன்டாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அன்டாக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திருப்பியும் டாக் பண்ணால் கிளிக் பண்ணி அந்த மேலே கொண்டு போனீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைன் தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக் பாட்டம் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அது கீழே வந்துடும். ஓகே, ஸோ சில டைம்ஸ் யாருக்கு தெரியாமல் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா இங்கே போயிட்டு நீங்கள் டாக் டு டாப் அப்படின்னு கொடுத்துருங்க. திருப்பி மேலே வந்துடும். இல்லை எனக்கு அது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, எனக்கு அந்த கண்ட்ரோல் பேனல் வந்து எனக்கு கீழே இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதில் போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டாக் பாட்டம் இல்லாட்டி டாப்பில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஸ்பேஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆட்டோமேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து இருக்கும். சரியா? ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன்ஸு, ஓகே, லிங்க்கு, ஸோ லைப்ரரி, டாக்குமெண்ட் இன்ஃபோ, ஸோ எதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இப்போ வந்து நான் பிரிண்டிங் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஒரு ஃபைலில் வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண போகிறேன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மு, அலைனு, ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஹைட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கொலாப்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு அது தேவையானது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி வெப்புக்கு வேணுன்னா வெப்புக்கு என்னென்ன தேவைப்படுதோ ஸோ அது எல்லாமே இங்கே இருக்கும். லிங்க் எல்லாமே ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், ஆர்ட்போர்டு, லேயர்ஸு. ஓகே, ஸோ உங்களுக்கு எது வந்து பெரிய பேனலில் வேணுமோ ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இதை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு போய் இங்கே டாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடும். ஓகே, ஸோ பெரிய பேனலில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்து இங்கே டாக் பண்ணிடலாம். ஸோ அன்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எது எக்ஸ்பேண்ட் பண்ணி வேணுமோ ஸோ அதை மட்டும் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டைப்போகிராஃபி வேணும்னா அதுக்கேற்ற எல்லா பேனல்ஸுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ சில பேனல்ஸ் வந்து எனக்கு இங்கே இல்லை, நான் கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எசென்ஷியலில் 3 இருக்குது. ஓகே, லேயர் இருக்குது, லைப்ரரி இருக்குது அண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, எனக்கு ஸ்வாட்சஸ் அண்ட் கலர்ஸ் வந்து இங்கே இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு ஸ்வாட்சஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கீழே வந்துட்டு ஸ்வாட்சஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டாக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரொம்ப அதிகமாக இல்லாமல் ப்ரெஷ்ஷை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் சிம்பிள்ஸும் எனக்கு வேணாம். ஓகே, ஸோ வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, தட் இஸ் யோர் பார்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே கொடுத்துக்கலாம். அண்ட் கலர் கைட் நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ கலர் கைடும் நான் இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல டாக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுறது இது. ஓகே, ஸோ இதை வந்து நான் நியூ ஒர்க் ஸ்பேஸாக நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா எசென்ஷியலுக்குள்ளே போயிட்டு நியூ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து மை ஓன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இல்லாட்டி உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம்.
ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மை ஓன் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ஆட்டோமேஷன் போயிட்டு ஓகே, ஸோ திருப்பி என்னுடைய மை ஓன் அப்படின்றதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, மை ஓனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நான் எப்படி டாக் பண்ணியிருந்தேனோ, எப்படி பேனல்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருந்தேனோ, அதே மாதிரி உங்களுக்கு பேனல்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ எந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணாலும் அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இப்போ மேனேஜ் ஒர்க் ஸ்பேஸ் ஓகே, ரீசெட் எதாவது பண்ணணும் அப்படின்னா ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் எப்போ வேணாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெலிட் பண்ணணும் அப்படின்னா மேனேஜ் ஒர்க் ஸ்பேஸஸ் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் டெலிட். ஓகே, ஸோ டு யூ ரியலி வாண்ட் டு டெலிட் த கரண்ட் ஆக்டிவ் ஒர்க் ஸ்பேஸ் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு டெலிட் ஆகிடும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை ஓன் அப்படின்னு இருக்காது. எப்போ வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் அந்த ஒர்க் ஸ்பேஸை வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைனா? ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி கோ ஃபார் த டிசைன். ஓகேவா?